அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டுக்கதையில் தெளிவான திக்கு தரிசனங்கள் உண்டு இயேசுவின் பிறப்பை குறித்து. முதலாவது ஏசாயா திக்குதரிசி இயேசு பிறப்பதுக்கு முன்னதாகவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாக வாழ்ந்ததுக்கு ஏசாயா சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தொழில் இருக்கும், அவர் நாம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தாம், வல்லமுள்ள தேவன், நித்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் இயேசுவை சேர்ந்து ஆராதிப்பதற்காக. 2000 வருஷத்துக்கு முன்னதாக எல்லாவற்றையும் படைத்த இந்த தேவாதி தேவன் நம்ம ரட்சிக்கும்படி இயேசுங்கிற பேரில் உலக ரட்சகராக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாகவும் ஹல்லேலூயா மீட்பை அடைவதற்கு ஹல்லேலூயா தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் இயேசு இறங்கி வந்தார். அது நினைவுக்கு இந்த உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்ம உண்டாக்கினவர், நம்ம உருவாக்கினவர், நம்ம மீட்டவர், நடத்துகிறவர் அவர் தான். அது இயேசுவை ஆராதிக்கிற ஒருமனப்படுவோம், தலைகளை தாழ்த்துவோம், கண்களையும் விடுவோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு பெத்லகேமில் பாலகனாக பிறந்த இயேசு ராஜா நம் உள்ளத்தில் பிறக்கட்டும். அவர் வந்தால் சந்தோஷம், பிறப்பு நிமித்தம் உலகத்துக்கே சந்தோஷமாம். அவர் நமக்குள்ளே பிறந்தால் நம்முடைய கவலம் மாறும், துக்கம் மாறும், சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வாங்க தகப்பனே, எனக்குள்ளே வாங்கப்பாம், இருக்கிற இடத்துல வாரும் என்று சொல்லி அழைத்து ஹல்லேலூயா அந்த மகிமையின் தேவனை ஆராதிக்க எல்லாரும் ஆயத்தப்படுவோம். இயேசு நோக்கி நான் பார்க்கலாம். Hallelujah. Glory to Lord. நமக்கே மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷப்பிரியம் உண்டாகட்டும். உன்னதத்தில் நம் இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் நம் இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். சேர்ந்து சொல்லுவோம். ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஏழு எளிய மக்களை நேசிக்கிற தேவன், அதனால ராஜாஜி ராஜாவாக இருந்தும் இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கும் பொழுது ஒரு எளிய குடும்பத்தில் எல்லாரும் பார்க்கும்படியாக பிறந்தா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதரே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விடுங்க தகப்பனே, சித்தத்தை செய்கிற மக்களாக மாற்றும்
பூமியில் உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் ஐயா. தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவர் நோக்கி பார்க்கலாம். செவிகளாயே திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். எங்கள் செவிகளாயே திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, ஓடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே, நோக்கி பார்க்கலாம். குறை நீக்கும் வல்லவரே, ஓடி ஸ்தோத்திரமே. எங்கள் குறை நீக்கும் வல்லவரே, ஓடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இசையா, நீ தேடுகிற மக்களுக்கு வெளிப்படுகிற ஆண்டவர், தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து கடி கூறட்டும். என்னோடு சேர்ந்து பாடுகிற யாவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கடி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கடி கூறட்டும். உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. எங்கள் தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. எல்லா மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே, உலகமெல்லாம் இருக்கிற உம்மை தெய்வமாக ஆராதிக்கிறப்படி எல்லாரும் இந்த நாட்களில் உம்முடைய பிறப்பை சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களப்பா.
டிசம்பர் 25 எங்கள் இயேசு பிறந்ததுக்கு சான்று இல்லாவிட்டாலும் கூட எங்கள் ஆண்டவரை இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தது உண்மையிலே சத்தியம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த இடத்துல தான் பிறப்பேன் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட மகள்கிட்ட தான் பிறப்பீர் எல்லாம் தெளிவாக எங்கே எப்போ என்றவரே உமக்கு ஸ்தோத்திரமையா தெளிவாய் தீர்க்கதரிசனங்கள் உண்டு தகப்பனே. நீர் பிறந்தது உண்மை. எதுக்கு பிறந்தீர் ஆண்டவரே? பாவியை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வந்தீரப்பா. மனுக்குலத்தின் பாவத்துக்காக உம்மை பலியாக ஒப்பு கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தி தகப்பனே. ஆண்டவரே பரலோகத்தில் ஒரு மகிமையான ஸ்தானத்தில் தூதர்களால் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று யாம் போற்றப்படக்கூடிய என் மகிமையின் தேவனையாம் இந்த பொல்லாத உலகத்தில் எங்களுக்காய் இறங்கி வந்தீரே. ரட்சகராய் இறங்கி வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு ரட்சகர் இருக்கிறார், எங்களுக்கு ராஜா இருக்கிறார் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எனவே அந்த தேவனை ஆராதிக்கும்படி கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆராதனை வேலையை உடைய ஒப்பு கொடுக்கிறோம். எங்கெங்கெல்லாம் கூடி உடைய பிள்ளைகள் ஆராதிக்க காத்து கொண்டு இருக்கிறார்களோ தேவ பிரசனம் இறங்கட்டுமையாம். அன்றைக்கு வயலில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு உடைய பிறப்பு நற்செய்தியை தூதர் சொல்லும் பொழுது ஒரு பிரகாசம் உண்டானதை போல இந்த பிறப்பின் செய்தியை பிரசங்கித்துக் கொண்டு இந்த வேளையில் எங்கெல்லாம் கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ தேவனுடைய பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமை தடங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. வல்லவர் மகிமையான கரண் செய்வீராக. தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை மூலம் உம்முடைய நாம் மகிமைப்படட்டும். இருள் கிடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். நீர் பிறந்ததுனால தகப்பனே இருளுக்குள்ள வாழ்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் வந்தது. அந்த வியாதிகளை சுகமாக்கினீர். பிசாசன கட்டப்பட்ட மக்களை விடுதலை ஆக்கினீர். மரித்த மக்களை உயிரோடு எழுப்பினீர். எத்தனை அற்புதம் கிடப்பாம். அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறீர். ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அற்புதங்களை செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, தேசம் 2000 வருஷத்துக்கு முன்னதாக அண்ட சராசரங்களையும் தன் வார்த்தையினால் படைத்த மகிமையின் தேவன் ரட்சகராக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். கிறிஸ்துமஸ் என்று சொன்னாம். அர்த்தம் என்ன? சிருஷ்டிகர் ரட்சகர் ஆனார். சிருஷ்டிகர் வேற, ரட்சகர் வேற. அப்படி கிடையாது. குமாரன் வேற, பிதா வேற. அப்படி வித்தியாசம் கிடையாது. பிதாவே குமாரனாக இறங்கி வந்தார். அதைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது, பிள்ளைகள் மாம்சத்து இரத்தத்தை உடையவராக இருக்க அவரும் நம்மை போல் மாம்சத்து இரத்தத்தை உடையவர் ஆனாராம். எனவே தேவாதி தேவன் மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி மனிதனாக இறங்கி வந்தார். அதைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு தேவகுமாரன் மட்டுமல்ல, தேவாதி தேவனாக இருக்கிறார். இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி அவரை பணிந்திடுவோம். கரைகளை தட்டி சேர்ந்து சந்தோஷமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். கரைகளை தட்டி ஜீசஸ். மேய்ப்பர்கள் இந்த பாலகளை பணிந்தார்களாம், சாஸ்திரிகள் பணிந்தார்களாம். இயேசுவை பணிந்து இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றி உடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றி உடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். வார்த்தை வடிவாய் வந்தவரை, வாதை பிணியை தீர்த்தவரை, கண்மணி போல் காத்த தயவை, கருணை உருவை துதித்திடுவோம்.
வார்த்தை வடிவாய் வந்தவரை, வாதை பிணியை தீர்த்தவரை, வார்த்தை வடிவாய் வந்தவரை, வாதை பிணியை தீர்த்தவரை, கண்ணன் மணி போல் காத்த தயவை கருணை உருவை துதித்திடுவோம். கண்ணன் மணி போல் காத்த தயவை கருணை உருவை துதித்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றி உடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். அடிமை ரூபம் எடுத்தவரை, அகிலம் பணிந்திட செய்தவரை, உயர்ந்த நாமம் பெற்று விளங்கும் உன்னத இயேசுவையே போற்றிடுவோம். அடிமை ரூபம் எடுத்தவரை, அகிலம் பணிந்திட செய்தவரை, அடிமை ரூபம் எடுத்தவரை, அகிலம் பணிந்திட செய்பவரை, உயர்ந்த நாமம் பெற்று விளங்கும் உன்னதரவரை போற்றிடுவோம். உயர்ந்த நாமம் பெற்று விளங்கும் உன்னதரவரை போற்றிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றி உடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றி உடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இருளை நீக்கும் மா ஜோதியாய் உலகில் வந்த அருள் வடிவை ஜீவ ஒளியாய் திகழும் அவரை இன்றும் என்றும் துதித்திடுவோம். இருளை நீக்கும் மா ஜோதியாய் உலகில் வந்த அருள் வடிவை, இருளை நீக்கும் மா ஜோதியாய் உலகில் வந்த அருள் வடிவை, ஜீவ ஒளியாய் திகழும் அவரை இன்றும் என்றும் துதித்திடுவோம். ஜீவ ஒளியாய் திகழும் அவரை இன்றும் என்றும் துதித்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றி உடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றி உடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். தேவ தன்மையை வெளிப்படுத்த தெய்வ மைந்தனாய் வந்தார் அவர். ஹல்லேலூயா. தேவ சுதராய் நாம விளங்க அந்த கிருபை உருவை துதித்திடுவோம். தேவ தன்மையை வெளிப்படுத்த தேவ மைந்தனாய் வந்தவரை, தேவ தன்மையை வெளிப்படுத்த தேவ மைந்தராய் வந்தவரை, தேவ சுதராய் நாமும் விளங்க கிருபை உருவை துதித்திடுவோம். தேவ சுதராய் நாமும் விளங்க கிருபை உருவை துதித்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம்.
இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றி உடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றி உடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். பாவ சாபம் மரணம் அது ஜெயித்து வென்று எழுந்தவரை மகிமை சூழ திரும்ப ராஜாதி ராஜாவாய் ஹல்லேலூயா வரப்போகிறவரை துதித்திடுவோம். பாவ சாப மரணமதை ஜெயித்து வென்று எழுந்தவரை, பாவ சாப மரணமதை ஜெயித்து வென்று எழுந்தவரை மகிமை சூழ திரும்ப வந்திடும் வேந்தனவரை துதித்திடுவோம். மகிமை சூழ திரும்ப வந்திடும் வேந்தனவரை துதித்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றி உடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றி உடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோமாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் பிறப்பின் செய்தி கிடைத்த உடனே மேய்ப்பர்கள் உடனே தாமதிக்காமல் புறப்பட்டு வந்து தேவதூதனால் சொல்லப்பட்டதை பார்த்து அந்த குழந்தையை பணிந்து கொண்டாங்கன்னு பைபிளில் வாசிக்கிறோம். அதேபோல் நட்சத்திரம் அந்த சாஸ்திரத்தில் வழிகாட்டினது. அவர்களும் அந்த பிள்ளை இருக்கிற இடத்துக்கு வந்த பொழுது அதை பணிந்து கொண்டார்களாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக இறங்கி வந்த அந்த இயேசு இன்னும் பாலகனாகலாம் கிடையாது. ஹல்லேலூயா. தேவாதி தேவனாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். நம்மத்தை உலாவிக் கொண்டு அசைவாடி கொண்டு இருக்கிறார். நமக்கு உண்டாக்கி என்ன கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் பிட கடவும் வாருங்கள் அவர் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. இதுக்கு இந்த உலகத்துக்கு அவர் மனிதனாக இறங்கி வரணும். ஹல்லேலூயா. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் எதுக்கு இந்த உலகத்துக்கு மனிதனை இறங்கி வரணும்? நம்மை மீட்பதற்காக. ஹல்லேலூயா. நம் நரகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி பாவ மன்னிப்பாகி மீட்ப மனு கொடுப்பதற்காக இயேசு ரட்சகராக இறங்கி வந்தார். அன்னைக்கு ஜனங்களுக்கு ஆபத்து வந்த பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ரட்சகர்களை அனுப்பி கொண்டே இருந்த ஆண்டவர் அவரே மேசியாவாக, அவரே ரட்சகராக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். ரட்சகராக வந்த இயேசு பாவத்தில் சாபத்தில் ஹல்லேலூயா பிசாசின் பிடியில் வியாதியில் கடந்த மக்கள் எல்லாரும் விடுதலை ஆக்கினார். இருளில் கடந்த ஜனங்கள் எல்லாரும் பெரிய வெளிச்சத்தை கண்டு கொண்டார்களாம். ரட்சிக்கும் இறங்கி வந்த தேவன் அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜனித்தவர். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் உலகினுள் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜனித்தவர். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் உலகினுள் வந்துதித்தார். வானத்தில் தோன்றும் ஒரு நட்சத்திரம் வான சாஸ்திரிகள் முன் சென்றாலும் பாதை தவறியே சோகமடைந்த பின் பாலகன் இயேசுவை கண்டடைந்தார். பாதை தவறியே சோகமடைந்த பின்
ராஜனை கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துரித்தார். அன்னை மரியாள் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் மிக அடைந்தால் அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவர் இயேசுவை கண்டடைவோம். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவர் இயேசுவை கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துரித்தார். சத்திரத்திலே ஸ்தலமில்லை, சத்திய தேவன் தலை சாய்க்கவே தாழ்மை சொரூபியே தாழ இறங்கியே தங்கும் தொழுவத்து கண்டடைவோம். தாழ்மை சொரூபியே தாழ இறங்கியே தங்கும் தொழுவத்து கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துரித்தார். ஆண்டவர் பிறந்த பெத்லகேம் ஆயிரங்கள் சிறிய ஸ்தலம். இஸ்ரவேல் ராஜனை இம்மானுவேலனை இன்பமுடன் தேடி கண்டடைவோம். இஸ்ரவேல் ராஜனை இம்மானுவேலனை இன்பமுடன் தேடி கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துரித்தார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்து ஜெனித்தவர். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினில் வந்துரித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு பெத்லகேமில் பாலகனாக பிறந்த இயேசு இன்றைக்கு நம் உள்ளத்தில் பிறக்க விரும்புகிறார். தேவதூதன் மரியாளுக்கு இந்த செய்தியை சொல்லும் பொழுது மரியாளை பார்த்து அழைத்த ஒரு வார்த்தை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அப்போ இயேசுவை சுமந்ததுனால அந்த அருமையான மகளுக்கு கிருபை கிடைத்ததாம். நம்ம உள்ளத்தில் இயேசு வாழ்ந்தாம், நமக்கும் அந்த கிருபை கிடைக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, ராஜாதி ராஜா கர்த்தர் ஒரு பெரிய மாளிகையில் பிறக்காம ஒரு சாதாரண குடும்பத்தில் நமக்காக பிறந்தார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைத்து பார்க்கலாம். அரண்மனைக்குள்ளே பிறந்திருந்தா சாதாரண மக்கள் உள்ளே போய் அந்த இளவரசெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் சாதாரண குடும்பத்தில் பிறந்தா சாஸ்திரிகளும் வரலாம், மேய்ப்பர்களும் வரலாம், எல்லாரும் வரலாம். இயேசு எல்லாருக்குமான தேவன் அவர். ஹல்லேலூயா. நமக்காக எதுக்கு வந்தார்? பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். யாருக்கோ அல்ல, உங்களுக்கு பிறந்திருக்கிறார். ரட்சிப்பை எதிர்பார்த்து நிற்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே. எந்த காரியத்திலும் பாவியாக இருக்கலாம், பாவத்தின் ரட்சிப்பை கொடுக்க இயேசு வல்லவர். வியாதியிலிருந்து ரட்சிப்பை கொடுக்க இயேசு வல்லவர். பிசாசின் கட்டில் கிடக்கிற மக்களை ரட்சிக்க இயேசு வல்லவர். ரட்சிக்க கூடாதபடியும் கரங்கள் குறுகி போகவே இல்லை. என்றைக்கும் இயேசு ரட்சகராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்னாலே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரட்சகர். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனையோ காத்து ரட்சித்திருக்கிறார், காப்பாற்றிருக்கிறார். இன்னைக்கு விடுதலை பெற வழி தெரியாதபடி தகைத்து நிற்க யார் என்னை காப்பாற்றுவாம், எனக்கு யார் உதவி செய்வா? எங்கே நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, மறந்து போக வேண்டாம்.
உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நோக்கி பார்க்கிற எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு கொடுக்க இயேசு வல்லவர். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் இப்போ ரட்சிக்கக்கூடிய தெய்வம் பூமியில் ஒருவருமே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நமக்காக இரட்சகராக பிறந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற தேவாதி தேவனே, மனு கொடுத்து ரட்சிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு கூட இந்த உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வந்த என் தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரமையாம். மனு கொடுத்திற்காக உண்மையே பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்காக இறங்கி வந்தீரே ஸ்தோத்திரம். நல்லவனுக்காக இறங்கி வருவார்களப்பா, ஆனாலும் பாவிகளுக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தீரே. உடைய அன்பு பெரியது, உடைய இரக்கம் பெரியதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்டாக்கின மனுக்குலம் கெட்டுவிடக்கூடாது, நரகத்துக்கு போய்விடக்கூடாது. சாத்தான் பிடியில் கிடக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ரத்தத்தை சிந்தி ஒரு மீட்பை கொடுப்பதற்காக உலகத்துக்கு மனிதன் இறங்கி வந்தீரே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு சொல்லி புகழ்ந்தாலும் அதுக்கு இப்பா ஈடு இணை கிடையாது ஆண்டவரே. அத்தனை அன்பு எங்கள் மேலே தகப்பனே. இப்படி யாரும் செய்ததில்லப்பா. ஹல்லேலூயாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடான கூடிய தூதர் மத்தியில் பரிசுத்தராய் பரிசுத்தராய் போற்றப்படக்கூடிய தெய்வமையாம். இந்த உலகத்தில் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவிகளுக்கு சிநேகிதன், போஜன பிரியன், பிசாசுக்கு தலைவன், இப்படிலாம் தூஷிக்கிற மக்கள் மத்தியில் வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரமையாம். சிலுவையில் ஜீவனை கொடுக்க வந்தீரே ஸ்தோத்திரம். சிலுவையில் சாத்தானை ஜெயிக்க வந்தீரே. ஹல்லேலூயா. நீ மட்டும் வராமல் இருந்திருந்தாம் நீங்கள் பாவத்தில் வாழ்கிற மக்களுக்கு மீட்பே கிடையாதப்பா. ஹல்லேலூயாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக மனுஷன் என்னெல்லாமோ செய்கிறான். ஆனால் எங்களுக்கும் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி பாவத்தை அறிக்கை செய்தா எல்லா அநியாயத்தை நீக்கி ரட்சிக்க சுத்திகரிக்க வல்லமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமையாம். கரங்களிடத்தில் என்னோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். விண்ணுலகம் விட்டு மண்ணுலகில் வந்த மன்னாதி மன்னவனே ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை தீர்த்திடவே பலியாக வந்தீரே. உடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. கரங்கட தட்டி ஹல்லேலூயா. ஈடு இணை இல்லாத அந்த அன்பை நினைத்து இயேசுவை கொண்டாடி பாடுவோம். விண்ணுலகம் விட்டு மண்ணுலகில் வந்த மன்னாதி மன்னவனை ஸ்தோத்திரம். விண்ணுலகம் விட்டு மண்ணுலகில் வந்த மன்னாதி மன்னவனை ஸ்தோத்திரம். எந்தன் பாவங்களை தீர்த்திடவே பலியாய் வந்தீரே. எந்தன் பாவங்களை தீர்த்திடவே பலியாய் வந்தீரே. உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு இணையில்லை. உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு இணையில்லை. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகில் வந்த மன்னாதி மன்னவனை ஸ்தோத்திரம். கூட காண முடியாதபடி கண்களை மூடிடுதே. ஒருவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தெய்வம் எனக்காய், பாவி எனக்காய் உலகத்தில் வந்தீரே. கேருவின் கூட உம்மை காண முடியாமல் கண்கள் மூடிடுதே. கேருவின் கூட உம்மை காண முடியாமல் கண்கள் மூடிடுதே. ஒருவரும் சேர கூடாத தேவா எனக்காய் உலகில் வந்தீரே. ஒருவரும் சேர
கூடாத தேவா எனக்காய் உலகில் வந்தீரே. இந்த அன்புக்கு ஏதும் ஈடில்லை, இந்த அன்புக்கு ஈடு என இல்லை, இந்த அன்புக்கு ஏதும் ஈடில்லை, இந்த அன்புக்கு ஈடு என இல்லை. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, தூதர்கள் போற்றும் தூயவரே, பாவி என்னை பாசம் வைத்து எனக்காய் இந்த உலகத்துக்கு வந்தீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, தூதர்கள் போற்றும் தூயவரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, தூதர்கள் போற்றும் தூயவரே. பாவி என்மேல் பாசம் வைத்து எனக்காய் உலகில் வந்தீரே. பாவி என்மேல் பாசம் வைத்து எனக்காய் உலகில் வந்தீரே. உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை, உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை. எரிகோவை தகர்த்தி யோர்தானை பிளந்தி உம்முடைய வல்லமைக்கு ஈடு இணையே கிடையாதப்பா. இவ்வளோ வல்லமுள்ள தேவன் எனக்காக அந்த உலகத்துக்கு இறங்கி வந்தீரே. எரிகோவை தகர்த்தி யோர்தானை பிளந்தி உந்தன் வல்லமைக்கு ஈடில்லை. எரிகோவை தகர்த்தி யோர்தானை பிளந்தி உந்தன் வல்லமைக்கு ஈடில்லை. இத்தனை வல்லமை உள்ள தேவா எனக்காய் உலகில் வந்தீரே. இத்தனை வல்லமை உள்ள தேவா எனக்காய் உலகில் வந்தீரே. உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை, உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை. விண்ணுலக விட்டு மண்ணுலகில் வந்த மன்னாதி மன்னவனை ஸ்தோத்திரம். விண்ணுலக விட்டு மண்ணுலகில் வந்த மன்னாதி மன்னவனை ஸ்தோத்திரம். எந்தன் பாவங்களை தீர்த்திடவே பாலியாய் வந்தீரே. எந்தன் பாவங்களை தீர்த்திடவே பாலியாய் வந்தீரே. உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை, உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை. எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் இயேசுக்கு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுவான் கிறிஸ்மஸ். உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு பிறந்துச்சுன்னா கேட்க வெட்டினா, ஒரு சிறு பிள்ளைக்கு 8 வயசு 7 வயசு குழந்தைக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்னா அந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்துவதற்காக பெற்றோர் ஒரு கேக்கை வெட்டினா அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம். 5 பலூனை கட்டினா அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம். புது ட்ரெஸ் எடுத்து போட்டால் அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் இயேசுவை சந்தோஷப்படுத்த பலூன் கட்டி சந்தோஷப்படுத்த முடியாது, கேக்கை வெட்டியெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியாது. அவரே நட்சத்திரமாக இருக்கிறார். அவருக்கு நட்சத்திரத்தை வீட்டில் போடுவதனாலேயோ இந்த அழகான விளக்குகளை போடுவதனாலேயோ இயேசு சந்தோஷமாகி விட மாட்டார். எதற்காக வந்தார்? ஹல்லேலூயா, நம்ம ரட்சிக்கும்படி வந்தார். என்னைக்கு நாம் அதை உணர்ந்து, ஆண்டவரே எனக்காக அந்த பரலோகத்தின் மேன்மை அடைந்தீரே, எனக்காக அந்த பொல்லாத சபிக்கப்பட்ட பூமிக்கு இறங்கி வந்தீரே, என் பாவத்துக்கு நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே, நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, உம்முடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாதப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அதுதான் இயேசுவுக்கு பிரியமான ஒரு காரியம்.
எதுக்கு அவர் வந்தார்? உள்ளத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். இதோ வாசல் தட்டி கொண்டு இருக்கிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் என்று சொல்லி நம்ம இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். எத்தனை கிறிஸ்மஸ் நான் சொல்லுவேன், இந்த கிறிஸ்மஸ் மாதம்தான் இந்த சுனாமி வரும், இந்த கிறிஸ்மஸ் மாதம்தான் இந்த அழிவெல்லாம் வரும். ஏன் ஏசப்பா இதை கூட கொண்டாடக்கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? உடைய பிறப்பு கூட சந்தோஷமாக கொண்டாட முடியலையா? அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கர்த்தர் விரும்பவில்லை என்பதை கர்த்தர் குறிப்பாக உணர்த்துகிறார். மனம் திரும்பாமல் ஏசன் அன்பை புரியாமல் ஹல்லேலூயா தண்ணி அடிக்கிறது தான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நினச்சி, கேரல் ரவுண்டில் தண்ணி அடிச்சுட்டு போய் ஆட்டம் பாட்டம் போடுவது தான் கிறிஸ்மஸ் நினச்சி அப்படியே கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் தேவன் அருவருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் வேண்டாம். சந்தோஷப்படுவது தப்பு கிடையாது. சந்தோஷத்தை கொடுக்கத்தான் இயேசு விரும்புகிறார். ஆனால் அவரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறவர்கள், என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் ஆவியாத்மஸ்தரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுத்தாம். எவரையும் பரிசுத்தமாக்கி பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். விவேகானந்தர் என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தாராம். அவர் கிறிஸ்தவரே கிடையாதாம். அவர் சொல்லுகிறார், இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த பொழுது சாஸ்திரிகள் போய் பொன்னையும் வெள்ளைப்போடத்தையும் தூபவர்க்கத்தையும் காணிக்கையாக செலுத்தினார்களாம். நான் மட்டும் இருந்திருந்தா என் இருதயத்தையே கிழிச்சு என் ரத்தத்தை இயேசுநாதருக்கு காணிக்கையாக செலுத்தியிருப்பேன். பாருங்க, அந்த இந்து மனுஷனுக்கு இயேசுநாதர் மேல் அவ்வளோ பாசம். சொல்லுகிறார், நான் மட்டும் இருந்திருந்தா இருதயத்தை கிழிச்சு ரத்தத்தையே சிந்திருப்பேன். அவரால் இயேசு நண்பை புரிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்தவ சமுதாயமே இன்னும் இயேசு என்னை எதிர்பார்க்க புரியவில்லையாம். நம்ம ஒப்பு கொடுப்போம். வியாதிகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், துன்பங்கள் மாறும், தொல்லைகள் மாறும். எதுக்கு வந்து ரட்சிக்கத்தான் வந்தார். உங்களுடைய மனிதன் ரட்சிக்கத்தான் வந்தார். வியாதியில் கிடைக்கிற, பிசாசுகளில் கிடைக்கிற, சாபத்தில் கிடைக்கிற நம்ம ரட்சிக்கத்தான் வந்தார். ரட்சிக்க முடியாத தெய்வம் அல்ல. இன்னைக்கு என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தா, நம்ம தேவனுக்கு விட்டு கொடுத்தா, நான் என்ன செய்யணும்ப்பான்னு கர்த்தர்ட்ட கேட்டான், மன்னித்து நம்மை அரவணைத்து சுத்தம் செய்கிற மக்களாக மாற்றி நம்ம எடுத்து பயன்படுத்த வல்லவர். அதுதான் இயேசுவை சந்தோஷப்படுத்தும். இயேசுவை சந்தோஷப்படுத்த விரும்புகிற பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மையும் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு. ஒரு சொட்டு கூட ரத்தம் விட்டலாம், எல்லாவற்றும் நமக்காக கொடுத்த. ஏன் கடைசியில் ஒரு மனுஷன் எதை கொடுப்பாங்க சொல்லுங்க? ஜீவனை கொடுக்கறது தான். ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் இருக்கிறது உயிர் மட்டும்தான். சொத்து கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், கடைசியில் ஜீவனையே கொடுத்தவர் இயேசு. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினவர் இயேசு. அந்த ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தும்படியா அவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, ஜனங்களுக்கு பெரிய செய்யும் ஆண்டவரே, அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலும் அற்புத நாதா உம் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பாரே என்னையே தத்தம் செய்தே. உமக்கே சொந்தமென்று அன்பாரே என்னையே தத்தம் செய்து அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. சொல்லுங்களேன், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மையும் ஆவல்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மையும் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அதுக்கு செய்ய பார்க்கலாம். என் எண்ணம் போல் அலைந்தேன்,
என்னை தடுத்திட யாருமே இல்லை. சிலுவை நன்மை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேன் ஐயா உம்முடைய பாதத்தில். என் எண்ணம் போல நான் அலைந்தேன், என்னை தடுத்திட யாரும். சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே உம் பாதத்தில். சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே உம் பாதத்தில். சேர்ந்து அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மையும் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மையும் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஒப்பு கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்கிடுவா. நம்மால பரிசுத்தமால வாழ முடியாது, அவரால் நம்ம நடத்த முடியும். ஐம்புலங்கள் யாவும் அடங்கிட, ஐம்பெரும் காயங்கள் ஏற்றனாதான். வான் புவி கரங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்ல. ஆளுகை செய்யும் ராஜாவே, ஆளுகை செய்யும். ஐம்புலங்கள் யாவும் அடங்கிட, ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா. வான் பூமி கிரகங்கள் ஆழ்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. வான் பூமி கிரகங்கள் ஆழ்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மையும் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மையும் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. விளத்து தாசலோமா, என் வாழ்வில் இழந்த நன்மைக்கீடாய் எஞ்சிய நாட்கள் உழைப்பேனே. நீர் தந்த ஈவ வரங்கள் யாவும் ஆண்டவரே உம்முடைய பணி சிறந்திட, உம்முடைய ஊழியம் செய்ய முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். இயேசு சந்தோஷப்படுவார், மன்னித்தனமை ஆசீர்வதிப்பார். என் வாழ்வில் இழந்த நன்மை கீழா எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பாணி சிறந்திட முற்றும் தந்தே. தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பாணி சிறந்திட முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லவும், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மையும் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்து
கிறிஸ்துவுக்கே என் முழுதன்மையும் அவர்கள் அனைத்து கிறிஸ்துவுக்கே. அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தவரே ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே, எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தீரோ இந்த நோக்கத்தை அறியாமல் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஒருவனை நீர் அழைத்து கொள்ளாவிட்டால் ஒருவரும் இடத்துல வர முடியாது தகப்பனே. நானும் பாவியாகத்தான் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மாலாம் பிரயாசப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் எப்போ சுத்த வைத்தீரோ என்னை அழைத்தீர். அதை போல தகப்பனே, அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, தங்களுக்கு எல்லாவற்றையும் இழந்த ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக எல்லாவற்றையும் மகிமை, மாட்சிமை, மேன்மை எல்லாவற்றையும் இழந்த தெய்வம். ஜீவன ஐயா, ரத்தத்தை இழந்த தெய்வம் ஐயா. அந்த தேவனுக்கு தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி பின்பற்ற கர்த்தர் கிருபைச்சு பேதுரு கேட்கிறார், எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றணுமே, என்ன தருவீர்? பவுல் சொல்லுகிறார், எனக்கு மேன்மை இருக்கிற எல்லாவற்றையும் குப்பையாக தூசியாக கருதுகிறேன் இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இப்படி எல்லாவற்றையும் இழந்து இயேசுவை போல ஆண்டவரும் பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்யும். அந்த வேளையில் யார் யார் கஷ்டத்தில் இருக்கலாம், வேதனை கூட இருக்கலாம், மாற்றுவீர் ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் தங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யட்டும் ஐயா. இந்த வியாதியும் கஷ்டம் பாவத்தினால தான் வந்தது. என் பாவங்களை மன்னித்து ரட்சிக்க இயேசு வல்லவரோடு உடந்து அறிக்கை செய்யட்டும். தங்களை முழுவதும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஐயா, அப்படி ஒப்பு கொடுக்க நீர் கிருபை செய்து ஒப்பு கொடுக்க வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்திருங்க. நீ இந்த உலகத்துக்கு மனிதன் இறங்கி வந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மறைத்து வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம், சுருக்கமாக வாசிப்போம். லூக்கான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 2:10 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்கிற காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு எழும்பினதை இந்த உலகத்துக்கு அறிவித்தது ஒரு பெண். 7 பிசாசில் பிடிக்கப்பட்ட ஒரு மகதல மரியாள். அவள் இயேசு அதிகமாக நேசித்தாள். அழுது கொண்டு இருந்த மகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி இயேசு உயிரோடு எழும்பினார் எங்கள் நற்செய்தி உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அதேபோல் இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை இந்த உலகத்துக்கு முதலாவது அறிவித்தது தூதர்கள். யாருக்கு அறிவித்தார்கள்? மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். நடுராத்திரி வேளையில் அந்த வண்ணாந்தரத்தில் வயல்வெளியில் மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மேய்ப்பர்களுக்கு இயேசுவின் பிறப்பின் செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது. என்ன சொல்லுகிறார்கள்? இதோ கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், பயப்படாதிருங்கள். இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் ஒரு இரட்சகர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். யாராவது வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களாம். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளை புதுசாக அரசியல் தலைவர்கள் வரும் பொழுது, அரசியல் கட்சிகள் வரும் பொழுது, இவங்களாவது வந்தா நல்லாட்சி கொடுக்க மாட்டாங்களா? இதுவரைக்கும் வந்தவங்களாம் நாட்டை கெடுத்துட்டு போயிட்டாங்க, புதுசாக வருகிறவங்களாவது நல்லாட்சி கொடுக்க மாட்டாங்களா? இங்கே எதிர்பார்ப்பு மனிதனுக்கு வருகிறது. எல்லாருமே மனுக்குலத்தை ஏமாற்றுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்மை செய்கிற ஒரே தெய்வம் இயேசு.
நல்லதை மட்டுமே செய்கிற தெய்வம் இயேசு. மனுக்குள் ரட்சிக்க வல்லவர் இயேசு. ரட்சிக்க மாட்டாத தெய்வங்கள், ரட்சிக்க மாட்டாத மனிதர் நம்பி ஏமாறுகிற மனுக்குலமே, ரட்சிக்க வந்த இயேசுவை ஏன் அறியாமல் இருக்கிறார்கள்? நமக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சிக்கும் இந்த உலகத்துக்கு வந்தார். சமயம் அதிகமாக இல்லாதபடியினால நமக்கு யாராக பிறந்திருக்கிறார்? தேவாதி தேவன் உலகத்துக்கு மனிதனாக வந்தார். 3 காரியங்களை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக பாலகன் பிறந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். முதலாவதாக இயேசுவின் பிறப்பு என்பது தற்செயலாக நடந்த காரியம் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளை, பிள்ளையோமர் தீர்க்கதரிசி என்னாகம புஸ்தகத்திலேயே அவர் இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லுகிறார். இதோ நட்சத்திரம் உதிக்கும், தேசத்தை நட்சத்திரம் உதிக்கும். அவர் இயேசுவின் பிறப்பு என்பது பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட ஒன்று. எங்கே பிறப்பார், எந்த ஊரில் பிறப்பார், பெத்லகேமில் பிறப்பார் என்பது அறிவிக்கப்பட்ட ஒன்று. அதே போல யார்கிட்ட பிறப்பார்? ஒரு கன்னியிட்ட பிறப்பார். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டு கதைகள்ல தெளிவான தீர்க்கதரிசனங்கள் உண்டு இயேசுவின் பிறப்பை குறித்து. முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு முன்னதாகவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாக வாழ்ந்ததுக்கு ஏசாயா சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தொழில் இருக்கும், அவர் நாம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தாம், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆமருமையானவர்களே, பாலகனாக பிறந்தவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர்தான் வல்லமுள்ள தேவன், அவர்தான் கர்த்தர், அவர்தான் நித்திய பிதா. வேற யாரும் கிடையாது. இயேசுவே பிதாவாக இருக்கிறார், நித்திய பிதாவாக இருக்கிறார். அவருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பாலகனாக வந்தவர், பிறந்தவர், அதிசயங்களை செய்கிறவர். அவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கொடுப்பார். வல்லமுள்ள தேவன், வல்லமையான காரியங்களை செய்வார். சமாதான பிரபு, சமாதானம் கொடுப்பார். நித்திய பிதா, தகப்பனாய் தாயார்ந்து நடத்துவார். இரண்டாவதாக இயேசு யாராக பிறந்தாராம்? வாசிக்கலாம். மத்தேயு 1:21 வாசிக்கிறோம். மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், அவர்களை ரட்சிப்பார். ரட்சகர் பிறந்திருக்கிறார். மேய்ப்பர்களுக்கு தூதன் அறிவிக்கும் பொழுது, இன்று கர்த்தரா கிறிஸ்தியன் ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிறந்தது யாரு? பாலகனாக பிறந்தார், ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சிக்க வல்லமுள்ள தேவன், அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேலே, மனிதர்களுக்குள்ளே நாமத்தை தவிர வேறு ஒரு நாம் கட்டளிடப்படவில்லை. எனவே தான் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அக்கினியில காப்பாற்றப்பட்ட பிறகு, சிங்கக்கு மேலே போடப்பட்ட தானியேல் காப்பாற்றப்பட்ட பிறகு, இந்த ராஜாக்கள் சொல்லுகிறார்கள், இவ்விதமாக ரட்சிக்கக்கூடிய தேவன் பூமியில் ஒருவருமே இல்லை. என்ன கஷ்டத்தில் கிடக்கிறீர்கள்? வியாதியாம், துன்பமா, பிசாசா, தரித்திரமா, கடனா, எதில் ரட்சிப்பு வேணும்? ஏசு ரட்சிப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்புங்கள். கர்த்தாவே ரட்சியும் என்று கூப்பிட்டு பாருங்கள். ரட்சிக்க வல்லமுள்ள தேவன் ரட்சிக்க மாட்டாத தெய்வங்களை பார்த்து, ரட்சிக்க மாட்டாத மனிதர்களை பார்த்து கதறி கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ரட்சிக்க இறங்கி வந்த இயேசுவனுக்கு பாருங்க. பிரதானமாக பாவத்தில் வாழ்கிற மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் இயேசு. பாவம் பயங்கரமானது. இந்த பாவத்திலிருந்து மனுஷன் விடுதலை பெற பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறான், காடுகளுக்கு செல்லுகிறான், கடு தவம் புரிகிறான், இலை தலைகளை திட்டு தன்னைத்தான் ஒடுக்கி பார்க்கிறான். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை.
எங்கெல்லாமோ போகிறான், பாவியாக போகிறான், பாவியாக வருகிறான். ஆமரமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தில் கெடுக்கிற, பாவத்தில் கெட்டெடுந்து கிடக்கிற மனு கொடுத்து ரட்சிக்க வந்தவர் இயேசு. இயேசு ரட்சகராக பிறந்தார். கடைசியாக ஒரு சொல் நான் ஜெபிக்கிறேன். ராஜாவாக பிறந்தார். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 2:1-2, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். ராஜாவாக பிறந்திருக்கிறவர், பாலகனாக பிறந்தார், ரட்சகனாக ரட்சகர் பிறந்திருக்கிறார், ராஜாவாக பிறந்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி என்னாகமத்தில் வாசிக்கிறோமே. அந்த காலகட்டத்தை ஆராய்ந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்தார்கள். ராஜா பிறந்து விட்டார். ராஜா எங்கே பிறப்பார்? அரண்மனைக்குள்ளே பிறப்பார் என்று சொல்லி ஏரோது அரண்மனைக்கு போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஏரோது திகைத்து போகிறான். நான் தான் ராஜா, யூதருக்கு யார் ராஜா? அவனுக்கு தெரியல. ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா அரண்மனையில் பிறக்காம அவர் எங்கே பிறப்பேன்னு சொன்னாரோ, பெத்லகேமிலே ஒரு மாட்டு தொழுவத்தில் சாதாரண குடும்பத்தில் மனுக்கு ரட்சிப்பதற்காக மனிதனாக இறங்கி வந்தார். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் ராஜா. இதைத்தான் மீகாங்கிற தீர்க்கதரிசி மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் தெளிவாக, அன்பு தேவ பிள்ளைகளை, வேத வசனத்தை போல தெளிவான தீர்க்கதரிசனம் கிடையவே கிடையாது. மீக 5:2 சொல்லுகிறார், தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தாலும், சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் நாட்களாக பூர்வத்தினுடையது. பெத்லகேமே ஒரு சிறிய பட்டணமாக இருந்தாலும் என் ஜனத்தை இஸ்ரவேல் ஆள போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பெத்லகேமில் ராஜா பிறக்கிறார். தீர்க்கதரிசி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரமில்லை. இந்த ராஜா என்ன செய்வார்? ஆளுகை செய்வார். அடுத்து என்ன செய்வார்? இதே மீகா சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து நடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ராஜா தடைகளை உடைத்து நமக்கு முன்னே நடந்து போவார். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னது கிறிஸ்மஸ்? ஏசு இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்த தியாகம் பரலோக மேன்மை விட்டு இந்த உலகத்துக்கு வந்தார். மனுக்குலத்தை நம்ம ரட்சிப்பதற்காக அதை உணர்ந்து நம்மை அர்ப்பணிப்போம். அவர் பாலகனாக பிறந்தார். அதிசயங்களை செய்கிற பாலன். ஹல்லேலூயா. ஆலோசனை சொல்லக்கூடியவர், வல்லமுள்ள தேவன், நித்திய சமாதான பிரபு. 5 காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சகர் பிறந்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ள ரட்சகர் நமக்கு உண்டு. கடைசியாக நம்மை ஆளுகை செய்கிற ராஜா நமக்கு பிறந்திருக்கிறார். ராஜாவாக பிறந்தவர். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை ஆளட்டும். ஹல்லேலூயா. நாமளே நம்மை கட்டுப்பட்டுக்குள்ள வைக்க வேண்டாம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே என்று சகோதரன் பாடுவதைப் போல என்னை ஆளுகை செய்யும், என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் ஆளுகை செய்ய விட்டு கொடுங்க. அவர் உங்களுக்கு முன்னே போவார். அவர் முன்னே போக கோணல் சரியாக நேராக மாறிவிடும். தடைகள் விலகிவிடும். ஹல்லேலூயா. நம்ம பயமின்றி நடக்கலாம். ராஜா முன்னே சொல்லுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் பாலகனாக பிறந்தார், ரட்சகராக பிறந்தார், ராஜாவாக பிறந்தார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, எனக்காக பாலகனாக வந்தவரே, அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, சமாதானம் தாரும், அதிசயம் செய்யும்
என்ன செய்ய தெரியாமல் திகைத்து நிற்கிற ஆலோசனை தாரும். ஹல்லேலூயா. ஐயா அணைத்துக்கொள்ளும். அதே போல் ரட்சகர் ஆண்டவரே கஷ்டப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், என்னை ரட்சிக்க காப்பாற்ற யாரும் இல்லை, ரட்சகரே ரட்சியும். ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலை, எனக்கு நடத்த யாருமே இல்லை, என்னை நடத்தவங்க தப்பான கைட் பண்ணுறாங்க, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. ராஜா, நமக்கு ஒரு ராஜாக இருக்கிறார், நம்மை ஆளுகிறவர், ஆள விரும்புகிறவர். அவருடைய ஆளுக்கு ஒப்பு கொடுப்போம், நம்ம முன்னே போவார், தடை நீக்கி போடுவார். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிறப்பு உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது மிக 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 சிறியவனாகிய நான் எனக்கு நீ கொடுத்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிற ஆண்டவரே, நேரம் அதிகமாக இல்லாததுனால பாலகனாக பிறந்தார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நீ இந்த வசனங்களை கூட ஜனங்களோடு பேசுங்கப்பா. நமக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசிலிருந்து, நோயிலிருந்து, எல்லாவற்றிலும் இருந்து இரட்சகர் பிறந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் நீரே. எல்லாம் ராஜாவாக பிறந்தது நீர்தான், இரட்சகரும் நீர்தான், பாலகனாக பிறந்தது நீங்கள் தான் தகப்பனே. அந்த வசனங்கள் ஜனங்களுக்கு இன்னும் ஆழமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கும். இந்த வசனங்களை தியானிக்கட்டும். அந்த வசனம் சும்மா வராதாம். நான் அனுப்பின வசனம் எதற்காக அனுப்பப்படுகிறதோ அதை செய்யாமல் ஒரு நாளும் வருமே திரும்ப வராது சொல்லியிருக்கிறதே. இந்த வசனம் ஜனங்களுக்கு கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, தங்களுக்காக ஐயா அர்ப்பணித்து வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய முழுமையை ஒப்பு கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவை சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாக வாழ கர்த்தர் விஷயம் என் கடமை செய்துட்டேன். அடுத்து நீங்கள் பொறுப்பேற்றுக்கூடும். எல்லா துதி கன மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் வானவர் துவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஆகாக வானவர் துவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கம் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றுமென்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.